சென்னை புதுவண்ணாரப்பேட்டை சுனாமி குடியிருப்பு பகுதியில் வசித்து வரும் பெண் வீட்டில் வைத்து 24 மணி நேரமும் கள்ளத்தனமாக மது விற்பனை செய்து வரும் நிலையில் அவர் மது விற்பனை செய்யும் வீடியோ வெளியாகியுள்ளது. இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் நமது செய்தியாளர் பிரபு. வணக்கம் பிரபு, கூடுதல் விவரம். வணக்கம். இரவு பகல் எப்போதாக இருந்தாலும் வீட்டின் கதவை தட்டினால் கள்ளச்சந்தையில் மது பாட்டில்களானது கிடைக்கிறது. இந்த சம்பவமானது புதுவண்ணாரப்பேட்டை பகுதியில் நடந்திருக்கிறது. அதாவது வடசென்னை புதுவண்ணாரப்பேட்டை சுனாமி குடியிருப்பு பகுதியில் வசித்து வரக்கூடியவர் பிரேமா. இவர் அந்த பகுதியில் ஜே பிளாக்கில் வசித்து வருகிறார். அரசு மதுபான கடைகள் மூடப்பட்ட பிறகு இரவு 10 மணிக்கு மேலும் மதுபான கடை திறப்பதற்கு 12 மணிக்குள்ளாகவே எந்த நேரத்திலும் இவரது வீட்டை தட்டினால் கூடுதல் விலையில் கள்ளச்சந்தையில் இவர் மதுபானங்களை விற்கிறார். இந்த வீடியோவானது சமூக வலைதளங்களிலே வைரலாக பதிவு வருகிறது. இவர் வீட்டு கதவை தட்டியதும் இவர் கூடுதல் விலைக்கு குவார்டர் பாட்டில்களை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய காட்சியும் அதில் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே இருமுறை கள்ளச்சந்தையில் மது விற்பனை செய்த குற்றத்திற்காக இவர் புதுவண்ணாரப்பேட்டை போலீசாரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நிலையில் சமீபத்தில் இவர் சிறையில் இருந்து வெளியே வந்ததாக தெரிய வருகிறது. வெளியே வந்த நிலையில் மீண்டும் இவர் இது போன்ற செயல்கள் செய்வது தற்போது அந்த வீடியோ வைரலாகி வருகிறது. விவரங்களுக்கு நன்றி பிரபு.